இப்ப நம்ம குடும்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா ஃபாரின் போறீங்க, அதான் வந்து பார்த்து பேசி சும்மா சொன்னேன். மச்சான், என் ஃப்ரெண்டோடைய மாமா அங்க ஃபாரின்ல இருக்காரு. வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரானிக் பொம்மை வேணும்னு கேட்டிருப்பான் போல. தெரிஞ்சவங்க வந்தா கொடுத்து விடுறேன்னு சொன்னாரா. நீங்க இருக்கிற இடத்த சொன்னா அவரே வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாரு. வந்து கொடுத்துறீங்களா மச்சான்? கண்டிப்பா. நான் போனவன எங்க தங்கிக்கணும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவரை கொண்டாந்து கொடுக்க சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அப்ப நான் கிளம்புறேன். டீ சாப்பிட்டு போலாம். இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல மச்சான். சரி போயிட்டு வர மாமா. வர மாமா. வரேன். சரிங்க மாப்ள. எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு குறை. என்னன்னு? இல்ல நீ இல்லாம நான் போறேன் பாரு, அதுதான்டா. என்னன்னு நீங்க அது இல்ல யோசிச்சு பாரு. இத்தனை வருஷத்துல நீ இல்லாம நான் கச்சேரிக்கு போயிருக்கேனா? அதுவும் வெளியூர் கச்சேரிக்கு. நான் நீ சேர்ந்து தான் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். அண்ணே, நீங்க தான் சொல்லிருக்கீங்களே கூடிய சீக்கிரம் எனக்கு குணமாயிடும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்களே. ஆமா ஆமா, நீங்க போங்கண்ணே. நீங்க போய் நிகழ்ச்சியை சிறப்பா நடத்திட்டு வாங்கண்ணே. அங்க இருக்கிற இடம்லாம் பாத்துருவாங்க. அடுத்த தடவை போறப்ப எல்லாரும் ஒன்னா போவோம். சரி, அப்படியே செஞ்சிருவோம். அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மலேசியால என்னென்ன பொருள் வேணுமோ யோசிச்சு ஒரு காகிதத்துல எழுதி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வரேன். அம்மா, என்னம்மா? ஒரு புது ஆர்டர் வந்திருக்குமா, நாளைக்கு காலையிலேயே கொடுக்கணும். நீயும் கூட இருந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். வரியாமா? தெய்வனா என்ன முழிக்கிற? புது ஆர்டர் வந்திருக்குன்னு போமா, கூட போய் ஒத்தாசை பண்ணாதீங்க. சரிங்க. தொழில்ல கலக்குறீங்க போல இருக்கு. ஆமாண்ணே, புது ஆர்டர்லாம் வருதுண்ணே. வெரி குட் வெரி குட். சரி பரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. அண்ணி அண்ணா சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? சரி சரிக்காமா, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சித்து. வரேன் பெரியப்பா. வரேண்ணே. பாத்து போமா. வாங்க சம்பந்தி, வாங்க. வணக்கம். உள்ள போங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. ஆமா சம்பந்தி, நீங்க நாளைக்கு மலேசியா போறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, கச்சேரிக்கா மலேசியா போறோம் நானும் கோபியும். அது உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்ல, அதனால தான் சொல்லாம விட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சம்பந்தி நீங்க இதுக்கு போய் தப்புக்குன்னு பேசிக்கிட்டு? மலரு போன் பண்ணுச்சு நீங்க ஊருக்கு போறதா, அதே அப்படியே வந்து பாத்துட்டு போலான்ட்டு. சம்பந்தி, மலேசியா தெரியாத ஊர் நினைக்க வேண்டாம், நமக்கும் பழக்கம் இருக்கு. அங்க உங்களுக்கு ஏதாவது சிரமம்னா உடனே ஒரு போன் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன மலரு யோசிக்கிற? நம்ம கணவர் எங்கதானமா இருக்காரு, நம்ம வீட்டுக்கு வருவார்ல, நீ பாத்துருக்கீல்ல? மறந்துட்டியா? ஆமாப்பா, மறந்துட்டேன். அவர் போன் நம்பரோட இருக்குமா? போன் நம்பர் வாங்கிட்டு போ. அங்க போனோம்னா அவருக்கு போன் பண்ணு. சரிப்பா. கண்டிப்பா நீ வந்து பாப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க, வாங்கிட்டு வரோம். எனக்கு ஒண்ணு வேணாமா, நீங்க சந்தோஷமா போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்தாலே அதுவே எனக்கு போதும். அப்புறம் சம்பந்தி, நாளைக்கு நீங்க கிளம்பும் போது பிஸியா இருப்பீங்க, அதனாலதான் தொந்தரவு நான் போய் பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரி சரி. நாளைக்கு காலைல திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம கார் அனுப்புவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நாங்க எங்க கார்லயே கூட்டி போய்க்குவோம். அதுவும் தேவை இருக்காது மகேஷ். பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணவர் காலையில காரோடயே வந்துடுறேன்னு சொன்னாரு, அதுவும் தேவை இருக்காது. நாங்க பாத்துக்கிறோங்க. சரி சம்பந்தி, நல்லபடியா போயிட்டு வாங்க. வர்றேன். வணக்கம். சரிங்க மாப்ள. மலரு, நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வரோம் மாப்ள. வரமா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க மாப்ள. வந்துட்டானுங்க. கார் ஏற்பாடு பண்ணவா, கருமாந்திரம் ஏற்பாடு பண்ணவான்னு. ஆமா, நீ அவங்கள சொல்லு. எனக்கு உங்க அப்பா நினைச்சதான் வேகன் வருது. என்னமா சொல்ற? என்ன சொல்றானா பாரு, மலேசியாவுக்கு மருமகளோட போறாரா. தம்பியை கூட்டு போலன்னா பெரிய நம்பலாம். ஆனா என் பேரை ஒரு வாட்டி சொன்னாரா, என்னை நினைச்சு பார்த்தாராடி. ஆமா, இங்க வந்து சோத்துக்கு உட்காந்த கூட்டத்துக்கு வக்காலத்து வாங்கவே ஒரு பொழுது சரியா இருக்கு. இதுல ஒன்னே இங்க நினைக்க நேரம் இருக்க போகுது. ஏ, நீ சொன்ன மாதிரி தானே எல்லாம் நடக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. அந்த மலர் அவ போட திட்டப்படி மலேசியா போயிருவா போல இருக்கே. போ, கல்ல கிளம்பும்போது ஆரத்தி எடுத்து வலியன்னு சொல்லி. இந்தா இப்பவே தெரிஞ்சு போச்சு. அந்த மலரப்ப என்ன போமானமா பேசிட்டு போறான். இனி இந்த வீட்டுல உனக்கு மரியாதை அவ்வளவுதான். மகேஷ், அம்மா, அவ இப்படி ஊருக்கு போறான்னு பாத்துருவோம்மா. இல்ல மகேஷ், நான் கூட ஆரம்பத்துல என்னமோ இதுன்னு தான் நினைச்சேன். இப்ப காரியமே கைமீறி போகுதுடி. இதுக்கு மேலேயும் பாத்துக்கிட்டு நான் கம்முன்னு இருந்த என்ன கேனச்சு பட்டம் கட்டி கழுத மேல ஏத்தி விட்டுருவாளுங்க. மகேஷ், இவங்க கச்சேரிக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, ஆனா அந்த மலரு மலேசியா போக கூடாது. அம்மா, அவ போக மாட்டாமா. இங்க பாருமா, அண்ணன் ஊருக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். விடிஞ்சது பாத்துக்கலாம். நீ யார்கிட்டயும் என்ன ஏதுன்னு காட்டிக்காத. அவ போக மாட்டாமா. கிளினிக் பிளஸ்
ஷாம்பூ வழங்கும்